தேவனே நான் ஓமதண்டையில் எல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் பிராணனை அருமையாக எண்ணே. அதில் இருக்கக்கூடிய ஆழமான அழுத்தமான வார்த்தை, என் பிராணனை, என் உயிரை, என் ஜீவனை, என் வாழ்வை அருமையாக நான் எண்ண மாட்டேன். நான் சொன்னது போல பவுலுக்கு ரொம்ப நல்லா தெரியும், பட்டணங்கள் தோறும் அவருக்கு உபத்திரவம், கட்டுகள், பாடுகள் இருக்குதுன்னு நல்லாவே தெரியும். ஒரு சாதாரண மனுஷனாக இருந்திருந்தால் அவர் அதிலிருந்து தப்பிப்பதற்கு வகை தேடி இருப்பாருங்க. நீங்க போனா ஜெயில் இருக்குது, அடிப்பான், உதைப்பான், சாவே கூட வரலான்னா யாருங்க போவா? சாதாரண மனுஷனா இருந்தா அவர்கள் தப்பிப்பதற்கு வகை தேடுவார்கள். ஆனால் பவுலடிகள் அப்படி அல்ல, அவர் ரொம்ப விசேஷமானவர். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாமல் அவர் தன் ஊழியத்தை நிறைவேற்றி புறப்பட்ட பொழுது சொன்ன வார்த்தை, என் பிராணனை நான் அருமையாக எண்ண மாட்டேன், அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் ஜீவனை அருமையாக நான் எண்ண மாட்டேன். இந்த பாடத்தை அவர் எங்கெங்க படிச்சார்? இவர் என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, என் உயிரை நான் பொருட்படுத்த மாட்டேன், அது போனான்னா வந்தான்ன, அதை நான் ஒன்று பெருசா நினைக்க மாட்டேன் என்று இந்த பாடத்தை எங்கோ ஒரு இடத்துல படிச்சிருக்கணும். எங்கே படித்தார் என்றால், தன்னை ரட்சித்த, தன்னை ஆட்கொண்ட தன் எஜமான் இயேசுவிடத்திலே படித்த பாடம் இது. அப்படி ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஜீவனை ரட்சிக்க காப்பாற்ற விரும்புகிறவன் இழந்துருவான், இழக்க விரும்புகிறவன் காப்பாற்றிடுவான் என்று அப்பன் இயேசு சொன்ன அந்த வார்த்தை, என் ஜீவனை அருமையாக என்னன்னா எங்க கத்துக்கிட்டாருன்னா அப்பன் இயேசுவிடத்துல கற்றுக்கிட்டார். அவர் சொல்லிக்காருங்க. மட்டுமல்ல, இன்னொரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23. ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதுதான் சார் கிறிஸ்தவன். சிலுவை சுமக்கிறவனே கிறிஸ்தவன். சிலுவை என்றால் பாடு, உபத்திரவம், நிந்தை, அவமானம், மரணம். இதை பவுலடிகள் தன் எஜமானத்தில் கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்டவர் தான் இப்ப சொல்றாரு, என் ஜீவனை நான் அருமையாக எண்ணேன். ஆகவே எனக்கு என்ன கொடுத்தார், எனக்கு என்ன ஆண்டு கொடுத்தான்றதை நிறுத்துங்கோ. இனி நான் என்ன ஆண்டுக்கு கொடுக்க போகிறேன்னு தீர்மானம் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை செய்யுங்கள். பிராணனை அருமையை எண்ணாமல் நம்ம ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.